ஹாப்பி மார்னிங் எவ்ரி ஒன். விஷிங் யூ மோஸ்ட் அண்ட் மோர். நம்ம கடைசி வீடியோவில் வந்து எனக்கு முதுகு வலி எப்படி வந்துச்சு அதை பற்றி போட்டிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 38 வியூஸ் வந்திருக்கு, ஒரு லைக் வந்திருக்கு. அந்த லைக் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஒருத்தர் போட்டிருந்தாருன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அவர் யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ண முடியுதா? அந்த லைக் யார் போட்டாங்கன்னா வேற யாரு? நான் தான். ஸோ அந்த லைக் வந்து நானே தான் எனக்கு போட்டுக்கிட்டேன். பரவாயில்ல, நம்ம பண்ணுற விஷயத்த நம்மளே ஃபஸ்ட்டு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு நம்ம மதிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க நம்மளை மதிக்கிற மாதிரி நம்ம செய்கிற விஷயத்த நம்மளே ஃபஸ்ட்டு லைக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் உங்களையே லைக் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்ப்போம். இந்த வீடியோ எதை பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து வீடு விற்றோம். அதை வந்து அந்த கதையை வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இது பண்ணுறேன். எதுக்கு நாங்கள் அந்த கதையை கேட்கணும் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன் கேட்கலான்னா, எதுக்கு கேட்கணும் நீங்கள் இந்த கதையை அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வீடு வைக்க போகிறீங்கன்னா, நாங்கள் செஞ்ச மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூ வில் சேவ். நாங்கள் பண்ண மிஸ்டேக் ஒருவேளை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா காசு சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிம்மதியாக உங்கள் வீட்டை வைக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ண தப்பை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ நாங்கள் பண்ண தப்பு என்னென்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து விவிகே. பார்க்க வந்து கட்சி பேர் மாதிரி இருக்கலாம், ஃபுல் ஃபார்ம் வந்து வீடு வித்த கதை. சரி, வீடியோக்குள்ளே போவோமா? அப்போ போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செக்மெண்ட்டாக போய்க்கலாம். ஒவ்வொரு டாபிக்மாக நான் எழுதிட்டு வந்திருக்கேன், அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன கதை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அமௌண்ட்டுங்கிற வந்து ஒரு டாபிக். இந்த ஸ்கூல்லலாம் பட்டிமன்றம் தமிழ் பேச்சில் ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவாங்க, அது மாதிரி. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஃபுல் அமௌண்ட். ஸோ இதுக்கான கதை என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து வீடு விற்றோம். வீடு வைக்கலான்ட்டு பிளான் பண்ணி எங்கள் தெருவில் இருக்க அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்டை விட சொல்லிடுறேன். வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸ்கொயரில் லெஃப்ட் சைடு வந்து நாங்கள் இருந்தோம், ரைட் சைடு வந்து எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட் அண்ணா இருந்தார். ஸோ இதை மாதிரி ஒரு வீடு எங்கள் போர்ஷனை வந்து நாங்கள் விற்றுட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நாங்கள் வந்து எங்கள் தெருவில் இருக்க ஒருத்தவங்கள்ட்ட, ஒரு பணக்கார ஒருத்தவங்கள்ட்ட வந்து வீடு வைக்கலான்னு கேட்டோம். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஃபுல் அமௌண்ட்டாக கொடுக்கல, ஒரே இதாக கொடுக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக 10,000, 20,000, 50,000 அதை மாதிரி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதை மாதிரி கொடுத்துட்ருக்கும்போது என்னன்னா, எங்கள் அப்பா வந்து அந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நாங்கள் செலவு பண்ணுறாருன்னா பர்சனலாகவும் செலவு பண்ணுவார், வீட்டுக்காகவும் செலவு பண்ணுவார், அடுத்த வீடு பார்க்க அட்வான்ஸ் கொடுக்க அது மாதிரியும் செலவு பண்ணிகிட்டு இருந்தார். அதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வீடு வைக்கலான்னு பிளான் பண்ணவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த வீடு வாங்க போகிறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து வீடு வாங்க வந்து இப்போதைக்கு காசு இல்லை அது மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது எங்கள் அப்பா தான் செலவு பண்ணிட்டாரே, அவரால் எப்படி கொடுக்க முடியும்? அதனால் அது ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒருவேளை நீங்கள் வீடு வைக்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அமௌண்ட்டாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை காசு கம்மியாக வாங்குறீங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த காசை வந்து செலவு பண்ணாமல் பார்த்துக்கணும். இவ்வளோ செலவு பண்ணிங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம்ல. ஒருவேளை அவங்களுக்கும் ஏதாச்சும் சுச்சுவேஷன் வரலாம், அதனால் காசை திருப்பி கேட்குற மாதிரி இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் பார்த்துங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. 2வது செக்மெண்ட் போவோம். 2வது செக்மெண்ட் என்னென்னா, நீங்கள் ஒருவேளை வீடு விற்கிறீங்க, கொடுக்குறீங்க, அது மாதிரினா நிறையா பத்திரம் வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போடணும். உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட விற்கிற மாதிரி இருந்தால் கூட உங்கள் சொந்தக்காரங்க மேபி உங்களை மேனிப்புலேட் பண்ணலாம். லைக், நான் தானே பத்திரம் எழுதியிருக்கேன், என்ன நம்ப மாட்டியா, அது மாதிரிலாம் பண்ணலாம். யாராக இருந்தாலுமே யார் வேணாலும் தப்பு பண்ணலாம் காசுங்கிற விஷயத்தில். அதனால் யாராக இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு
பத்திரத்தை ஓரளவுக்கு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படித்து பார்த்துட்டு உடனே கையெழுத்து போட்டுருங்க. நேற்று படித்து பார்த்துட்டு நாளைக்கு கையெழுத்து போடுறது அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் வச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா உடனே கையெழுத்து போட்டுருங்க. அது மாதிரி இவங்க சொந்தக்காரங்க மேனிபுலேட் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு மாறாமல் இருந்துக்குங்க. ஏன்னா எங்கள் அப்பா அந்த மாதிரி கையெழுத்து போட்டு அது பெரிய பிரச்சனையாக நினச்சி சொந்தக்காரங்க வந்து மேனிபுலேட் பண்ணி இந்த மாதிரி நம்பிக்கை இல்லையா எங்கள் மேலே அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட வச்சு அது கொஞ்சம் பிரச்சனையாச்சு. பிரச்சனையாகி அதுக்கப்புறம் நாங்கள் அதை பஞ்சாயத்து பண்ண போய் நிறையா பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் ஏரியா கவுன்சிலரே வந்து பஞ்சாயத்து பண்ணுவார். ஒழுங்காகவும் பண்ண மாட்டார். ஆனால் காசு வாங்கிட்டு உங்கள் சைடு, ஏன்னா உங்கள் சைடு தானே தப்பு, நீங்கள் தானே கையெழுத்து போட்டிருப்பீங்க, உங்கள்கிட்ட ஒரு 25,000 10,000 பிடிங்கிட்டு போயிடுவார். அவரை கூப்பிட்டு வர ஆளுங்க அந்த மாதிரி மொத்தமாக நிறையா செலவாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கையெழுத்து போடுறத வந்து படித்து பார்த்து உங்களுக்கு கையெழுத்து போடுங்க. இதுதான் வந்து 2வது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வீடு விற்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரே புரோக்கரை வந்து நல்ல புரோக்கராக இது பண்ணி அவங்க மூலியமாக மட்டுமே வீடு இது பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் பண்ணும்போது ஒரு 4-5 புரோக்கரே எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சின்ன வயசில் நிறையா ஞாபகம் வந்திருக்கு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மிச்ச நேரத்தில் பார்த்ததே ஒரு 4-5 பேரை பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எல்லாருமே வந்து வீடும் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் காசு கொடுக்க முடியாதுல்ல. எல்லாருக்கும் காசு கொடுத்தா நிறையா செலவாகும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய புரோக்கர் பார்க்காம ஒரு ஆள் 2 ஆள் அதுக்குள்ளேயே வந்து முடிச்சிங்க. ஏன்னா புரோக்கர் சார்ஜ் வந்து நிறையா ஆகும். இதான் வந்து 3வது. அடுத்து 4வது பார்த்திங்கன்னா, நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அன்லஸ் உங்கள்கிட்ட ஃபுல் அமௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ் வந்து நிறையா கொடுத்துறாதீங்க. ஏன்னா எங்கள்கிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன கதையும் இதையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள்கிட்ட எங்கள் அப்பாட்ட வந்து கம்மி காசு தானே கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் வீடு விற்கலான்னு பிளான் பண்ணப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. எங்கள் அப்பா அதை வச்சுக்கிட்டே வீடு பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு வீடு பார்த்துட்டு அந்த வீட்டுக்கும் வந்து அட்வான்ஸு வந்து ஒரு 10,000 கொடுத்துட்டோம். 10,000 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் வந்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை திருப்பி காசு கேட்டு அது மாதிரி என்னென்னமோ பிரச்சனை வந்து திருப்பி நாங்கள் போய் அந்த வீடு வாங்க முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் திருப்பி போய் அவங்கள்ட்ட அட்வான்ஸ் கேட்கும்போது அட்வான்ஸை திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதனால் ஒரு 10,000 லாஸு. ஸோ ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபுல் அமௌண்ட் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்வான்ஸ் கொடுக்குறத வந்து இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடு வாங்க போகும்போது வீடு விற்கிறீங்கன்னா வீடு வாங்க போகிறவருக்கு வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இல்லாத மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நாங்கள் வீடு விற்கணுன்னு பிளான் பண்ணது வந்து இதெல்லாம் பிரச்சனையாகி ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. எங்கள் சொந்தக்காரங்க தான் வாங்கினாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஃபுல் அமௌண்ட் அவங்களும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியாமல் போனதுனால நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட போர்ஷன்லேயே 3/4 இடத்த கொடுத்துட்டு மிச்சம் இருக்க போர்ஷன்லேயே நாங்கள் வீடு கட்டிக்கிட்டோம். இது வந்து ஏன்னா அவங்க வீட்டுக்கு கல்யாணம் வந்ததுனால அவரால் ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியல. எங்கள் அம்மா வந்து பயந்துக்கிட்டு எங்கே அமௌண்ட்டு வராமல் இதாகிடுமோ இன்னும் லேட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஏற்கனவே ஒரு பின்னாடி கொல்லை இருந்துச்சு அதை கொடுத்துட்டோம். அப்புறம் போகிறதுக்கு ஒரு வழி அதுவும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மிச்சம் இருக்க போர்ஷனை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் வீடு விற்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் ஃபங்க்ஷன் இல்லாத மாதிரி பார்த்துங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா காசு வர ஏதாச்சும் ஒரு லேட் ஆகும். கல்யாணம்னா அதுக்குன்னே நிறையா செலவு இருக்கும். அவங்களுக்கு அதுதான் ப்ரியாரிட்டியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறத வந்து டிலே பண்ணால் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இது வந்து 5வது பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை நீங்கள் வீடு விற்க போகிறீங்கன்னா எதுக்காக விற்க போகணுங்கிறத காரணத்தை வந்து அடிக்கடி கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. ஏன்னா நாங்கள் வீடு விற்க போன காரணமே வந்து வேறு. அந்த காரணத்தையே மறந்துட்டு இத்தனை பிரச்சனையால் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அங்கேயே தான் இருக்கோம் இன்றைக்குமே. அதனால் நாங்கள் அந்த காரணத்தை மறந்துட்டு ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, காசு வருமா என்னன்னு தெரில. ஏன்னா அந்த வீடு வாங்குறவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணு கல்யாணம் அந்த மாதிரி ஆனதுனால இங்கேயே இருந்துக்கிட்ட மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் வீடு விற்கிறதுக்கான காரணம் வந்து வேறு. அது வந்து ஒரு பர்சனல் ரீசனு. ஆனால் அந்த காரணம் வந்து இன்றைக்கி வரைக்குமே அது சால்வ் ஆகலை. அதனால்
ஸோ எதுக்காக வீடு விற்க போகிறீங்களோ அதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் நாங்கள் வீடே விற்க போனோம். ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடந்து நாங்கள் அந்த காரணத்தை மறந்துட்டு இப்போ திருப்பியும் பழைய வீட்டிலே தான் இருக்கோம். பழைய வீடுனா நாங்கள் இருக்க போர்ஷனே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கட்டிக்கிட்டோம். ஏன்னா விற்ற காசில் ஆல்ட்ரு பண்ணி கட்டிக்கிட்டோம். காசும் அதுக்கே சரியாயிடுச்சு. ஸோ வீடும் போயிடுச்சு. ஆனால் நாங்கள் வீடும் முக்கால்வாசி குறைஞ்சிருச்சு. ஆனால் நாங்கள் எதுக்காக விற்றோங்கிற காரணம் இன்னும் சால்வ் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு 2 வருஷம் எங்கள் வாழ்க்கையில். இன்றைக்கி வரைக்குமே அது வேஸ்ட்டான இது தானா. நாங்கள் விற்றுட்டு வேறு இடத்துக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனால் அது நடக்கலை. ஸோ இந்த பிரச்சனைலாம் மாறி அதே இடத்துல இருக்க மாதிரி. அதனால் நீங்கள் வீடு விற்க போகிறீங்கன்னா எதுக்காக விற்க போகிறோங்கிற காரணத்தை வந்து ஃபஸ்ட்டு வச்சுங்க. அதுக்காக தான் நீங்கள் விற்க போகிறீங்க. அந்த காரணத்தில் வந்து மாறாமல் இருங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை பண்ணி கடைசியாக வீடு விற்றோமான்னு கேட்டால் இல்லை. நாங்கள் சொன்ன மாதிரி முக்கால்வாசி இடத்த எடுத்துகிட்டு கால்வாசி இடத்துல எங்கள் வீட்டு அந்த வந்த காசையே வீடு கட்டிகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து நிலமை. அந்த வீடுமே பழைய வீட்டிலேருந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் கட்டியிருக்கனால பழைய வீடெல்லாம் கிராக் ஆகிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த வீட்டில் வந்து ஸோ இதான் நிலமை. இப்படி தான் நாங்கள் வந்து வீடை வந்து விற்கலான்ட்டு போய் முக்கால்வாசி விற்று கால்வாசியில் கட்டிக்கிட்டு இப்படி நாங்கள் இருக்கோம். இது எங்கள் ஸ்டோரி. இதே வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவங்க வீட்டில் வீடு விற்றாங்க. அவன் வந்து எனக்கு ஒரு 5 வருஷமாக தெரியும். 5 வருஷமாக வந்து ஒரு 5ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் வச்சுங்க. நான் 5ஆவது படிக்கலேருந்து 10ஆவது படிக்கும். அவன் என்னோட ஒரு வயசு கம்மி. அவங்க வீட்டில் வந்து வீடு விற்றாங்க. ஆனால் அவங்க வீடு விற்கிறாங்க இந்த மேட்ரு கூட கொஞ்சம் கூட கசியல. அவன் வந்து வீட்டை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து என்கிட்ட சொன்னான். இதை மாதிரி நான் நாளைக்கு வீடை காலி பண்ணுறேன்டா அப்படின்னு அப்படி சொன்னான். வீடை விற்றுட்டாங்க. புது வீடு வாங்கிட்டாங்க. ஆனால் இது வந்து எங்கள் தெருவில் இருக்க யாருக்குமே தெரில. ஸோ அந்த அளவுக்கு சீக்ரெட்டாக வச்சு அவங்க வந்து வீட்டை விற்றுட்டு போனாங்க. ஸோ இந்த 2 இதையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி நாங்கள் வீடு விற்றது வந்து எங்கள் தெருவுக்கே தெரியும். ஏன்னா அத்தனை புரோக்கர் பார்த்து இது பார்த்து அதனால் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க வீடு விற்றது வந்து அப்படியே சைலண்ட்டாக ஒரு மேட்ரை முடிச்சுட்டு அழகாக கிளம்பி போயிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மாதிரி இருக்க எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் வீடு விற்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துங்க. அது மாதிரி புரோக்கரும் உங்கள் தெரு ஆள் இல்லாத மாதிரி, அதாவது உங்கள் தெருவில் யாரையும் அவருக்கு தெரியாத மாதிரி பார்த்துங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சா அவர் எப்படி இருந்தாலும் வாயை விட்ருவார். வாயை விட்டா என்ன நடக்கும்னா, உங்கள் வீடு இப்போ விற்க போகிறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களே உங்கள் வீட்டை வாங்கலாம்னு நினப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் வீட்டை பற்றின ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு சொத்து பிரச்சனை அது மாரி ஏதாச்சும் இருக்கலாம். வீடு சம்மந்தமான பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்கள் வீட்டை வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கணும்னு நினப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் காதுக்கு போச்சுன்னா அவங்க வரவங்களெல்லாம் இதை மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ண பார்ப்பாங்க. அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணி எப்போ நீங்கள் வந்து ஆளே கிடைக்கல அப்படின்ட்டு கம்மி காசுக்கு வரீங்களோ அப்போ வந்து அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இதை மாதிரி விஷயம்லாம் நடக்குது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் புரோக்கர் சூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தெருவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்கள சூஸ் பண்ணிக்கிங்க. அதுமாரி யார்ட்டையுமே முடிஞ்ச அளவுக்கு சொல்லாதீங்க. ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட சொல்லாதீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் தீ மாதிரி பரவிடும். அதை நானே என் வீட்டிலேயே நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயம் என் ஃப்ரெண்டு வீட்டில் எப்படி பண்ணாங்களோ, இத்தனைக்கும் என் கூட 5 வருஷம் ஃப்ரெண்டு, ஆனால் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ அதை மாதிரி ஏன்னா அதுதான் நல்லது. அதனால் அவங்க கரெக்டாக ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அழகாக வீடை விற்றுட்டு அழகாக போயிட்டாங்க. ஸோ அதை மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை மாதிரி ஏதாச்சும் வீடு விற்ற ஸ்டோரி, உங்களுக்கும் விவிகே ஸ்டோரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இந்த பிரச்சனையெல்லாம் கோத்ரூ பண்ணணுன்ட்டு தேவை இருக்காது. அதுமாரி உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் வீடு விற்க போனாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். இது வரைக்கும் என்ன ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 6-7 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நாளை பின்ன வீடு விற்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வார்னிங்காக இருக்கட்டும். எனக்குமே இது யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில். ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.